இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் விமர்சன நிகழ்ச்சியில ரஞ்சி டிராபி அதில் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மாவோட பேட்டிங்கை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இதில் நம்ம ஹிட்மேன் பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டிங் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் நாளாக சரியாக இல்லாமல் தான் இருக்குது. நம்ம பார்டன் கவாஸ்கர் டிராபியாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிட்மேனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் சரியாக இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் மும்பையில் வந்து இப்போ கொஞ்சம் பயிற்சிலாம் கூட பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம சாம்பியன் டிராபி வரப்போது பார்த்தீங்களா, அதுக்காக அவர் வந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தார். சரி இதில் பயிற்சி பண்ணதுக்கு பேசாமல் ரஞ்சி டிராஃபியில் போய் விளாண்டா கொஞ்சம் ஒரு பயிற்சியாக இருக்கும்ல. ரஞ்சி டிராஃபியில் போய் விளையாடுதாரு. அது வந்து அவருக்கு வந்து ஒரு பயிற்சி மாதிரி தான். இதில் நல்லா விளையாண்டா தான் ஒரு பெரிய பேட்ஸ்மேனு, நல்லா விளையாடலாம் ஒரு மொக்க பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் அவரோட ஹேட்டர்ஸ்க்குமே தெரியும் அவர் வந்து எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன். ஆனால் அவர் வந்து இப்போ ரஞ்சி டிராஃபியில் வந்து விளையாண்டாரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரன் அடிச்சார். ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிக்ஸ் 2 4 அடிச்சு ஒரு 20 ரன் 28 ரன்கிட்ட அடிச்சார் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரால் பண்ணிட்டுருக்காங்க. ரஞ்சி டிராஃபிலே இவ்வளோ தான் அடிச்சிருக்காரு. இவர் எங்கே சாம்பியன் டிராஃபியில் கேப்டனாக போட்டு எங்கே கப் வாங்கி தர போகிறாரு, எங்கே ரன் அடிக்க போகிறாரு இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் நமக்காக T20 வேர்ல்டு கப்பே வாங்கி தந்தார். அதெல்லாம் மறந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்படி ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேனுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இவரை மாதிரி ஆளெல்லாம் நம்ம ஹிட்மேன் வந்து எப்பண்டா கீழே விழுவாருன்னு சொல்லி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் தப்பாக தாங்க தோணுதுங்க. நம்ம ஹிட்மேனை ட்ரால் பண்ணி விராட் கோலியை ட்ரால் பண்ணி நமக்கு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் போயிட்டாங்கன்னா நம்ம இந்தியாவே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த 2 பேர் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்தியாவே மேட்ச் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த 2 பேரும் தான். இவங்க 2 பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கடுத்து இந்தியா டீம் நிலைமை நீங்களே நினச்சி பாருங்கள். ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் ட்ரால் பண்ணலாமா நீங்களே சொல்லுங்களேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ட்ரால் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரஞ்சி டிராஃபியில் ஒழுங்காக விளாடலன்னு நம்ம ஹிட்மேனை ட்ரால் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அதே டீம் வந்து மும்பை ரஞ்சி டிராஃபியில் மும்பை தான் ஒரு பெரிய டீமாக இருக்குது. சொல்லப்போனால் இந்தியன் பேட்ஸ்மேன் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அது ஒரு மும்பைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு மினி இந்தியா டீம் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரேயாஸ் ஐயர், ரஹானே, தாகூர் அப்படின்னு சொல்லி டூபே, நம்ம ஜெய்ஸ்வால் இப்படி எல்லாமே ஹிட்மேன் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியனோட மினி டீமே அங்கே தான் இருக்குது. ஆனால் அவங்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தோற்றுருக்காங்க. மேட்ச் வந்து தோற்றுருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஜம்மு காஷ்மீர் டீமுக்கு வந்து கண்டிப்பாக இதை வந்து வாழ்த்து சொல்லி ஆகணும். ஏன்னா இவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன் வந்து அவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பாராட்டாண்ட விஷயம் தாங்க. அதில் நம்ம ரொம்ப எதிர்பார்த்த ஹிட்மேன், ஜெய்ஸ்வால், ஸ்ரேயாஸ் ஐயர், ரஹானே, டூபே இவங்கலாம் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து விளையாடவே இல்லை. நம்ம தாகூரை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 50 போட்டு 2 இன்னிங்ஸில் வந்து செஞ்சுரி போட்டிருக்காரு. அவரோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா பவுலிங்கோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா வர இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குங்க. பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஹையில் வந்து போய்கிட்டு இருக்கு. என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சில் தாகூருக்கு வந்து நம்ம இந்தியா டீமில் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்க. அவருக்குன்னு ஒரு நிரந்தர இடத்த கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற பொறுப்பில் வந்து அவர் வந்து கண்டிப்பாக விளையாண்டே ஆகணும். நம்ம கில்லு இப்படி நிறைய பேர் இருக்காங்க பேட்டிங்கில். அதில் யாராட்டும் ஒருத்தரை வந்து வெளியே வச்சுட்டு நம்ம தாகூருக்கு வந்து நம்ம இந்தியா டீமில் நிரந்தரம் ஒரு இடத்த வந்து கொடுத்தே ஆகணுங்க. ஆனால் அவருடைய பேட்டிங் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் அந்தளவுக்கு இருக்குது. நீங்கள் ரஞ்சி டிராஃபியில் நம்ம மும்பைக்கும் ஜம்மு காஷ்மீர் நடந்த மேட்ச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போங்க.